வாங்க கௌரி சமையல் அறையில இன்னைக்கு கிச்சன் கபோர்ட் ஆர்கனைசிங் வீடியோ பார்க்கலாம். ஆர்கனைசிங் வீடியோ எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி கேக்குறாங்க. பீரோ சைஸ் கபோர்டு, இதுல மளிகை ஜாமானும் ரைஸ் ட்ரம் சில பாக்ஸஸ்லாம் வச்சிருக்கேன். அடுக்கி வச்சிருப்பேன். பட் வந்து கசகசன்னு ஆயிடுச்சு இந்த கபோர்டு. இப்ப இதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கும் போது சரி அதையே ஒரு வீடியோவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இது ஒரு 5 செல்ஃப் இருக்க மாதிரி கபோர்டு. நான் கடப்பாக்கல் இது மாதிரி போட்டிருக்கேன். முதல்ல வந்து கட்டும் போதே நான் ஆர்கனைஸ் பண்ணி கீழே வந்து ரைஸ் ட்ரம் வைக்கிற மாதிரி ஹைட்டாகவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் சைஸாகவும், கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸஸ்லாம் வைக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் மீதி 3 ஈக்குவல் சைஸாகவும் போட சொல்லிட்டேன். இது டோர் மட்டும் மேல வந்து உட்டன் டோர் போட்டிருக்கேன். மேல வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் காலியா இருக்கிறது. இது அப்பப்ப தேவைப்படும் ஊறுகாய் அந்த மாதிரி செய்யும் போது மேலையும் தூக்கி லேப்ட்லயும் என்னால் வைக்க முடியாது, அப்பப்ப தேவைப்படும். அதே மாதிரி இங்க ஃபிளாஸ்க் கொஞ்சம் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஜாமானம், அதாவது எப்பயாவது தேவைப்படும் ஆனா தேவைப்படும் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் மேல வச்சிருக்கேன். இந்த செகண்ட் இதுல வந்து மோஸ்ட்லி டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்க பாக்ஸஸ்லாம் ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசிங் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி தேங்காய் திருவறதுக்கு புளி அந்த மாதிரி இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன் செகண்ட் இதில். தேர்ட் இதில் வந்து மளிகை வந்து நான் முக்கால்வாசி உங்களுக்கு ஏற்கனவே இந்த மசாலா பாக்ஸ் ஆர்கனைசேஷன்லாம் போட்டிருக்கேன். அது போக கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறலாம் இங்கே பாக்ஸில் இந்த மிளகு சீரகம்லாம் வருஷத்துக்கு வாங்குவேன், அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து இந்த குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொடி, ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறதுலாம் அது வச்சுருக்கேன். இது ஆயில்லாம் தேங்காய் எண்ணெய் வீட்லேயே காய்ச்சினது ஹெர்பல் ஆயில், அந்த வீடியோவும் போட்டிருக்கேன், அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து வீட்டில் அரைக்கிற கோதுமை மாவு, சாம்பார் பொடி, வருஷத்துக்கு அந்த மிளகாத்தூள் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் எக்ஸ்ட்ரா மளிகை ஜாமானம் 2 ட்ரே வச்சுருக்கேன். கீழே வந்து ரைஸ் ட்ரம் இட்லி ரைஸ்க்கு ஒன்று, சாப்பாட்டு அரிசிக்கு ஒன்று இருக்குது. அப்புறம் டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி ட்ரே, எக்ஸ்ட்ரா ட்ரே, இட்லி பிளேட், எக்ஸ்ட்ரா பிளேட் அதெல்லாமே இருக்குது. இப்போ இந்த ட்ரே எனக்கு வசதியாக இருக்குது. மளிகை ஜாமானெல்லாம் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ட்ரேவே எல்லாத்துக்குமே வாங்கினா இந்த பாக்ஸ் எல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணலாமா, அப்படி பண்ணால் எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ எனக்கு நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுனால சமைச்சிட்டு அதை எடிட்டிங் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது அந்த ஒர்க் இருக்கிறதுனால இது பண்ண முடியல. அதனால ட்ரேல ஆர்கனைஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு டேப் வச்சு இந்த செல்ஃபோட ஆழம் எவ்வளோ, ஹைட் எவ்வளோ அந்த மாதிரி வந்து நோட் பண்ணிக்குவேன் ஒரு பேப்பரில். அப்போ தான் வந்து இப்போ இங்கே ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இப்போ கண்டினியூஸாக வச்சா 2 வைக்கலாமா 3 வைக்கலாமா, 3 வாங்கிட்டு வந்து வைக்க முடியாமல் போயிடக்கூடாது. அது மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். இப்போ இந்த பெரிய பாக்ஸ்லாம் ட்ரேயில் வைக்க முடியாது. இதுக்கு ஒரு 3 ட்ரே, இதுக்கு ஒரு 3 ட்ரே, இதுக்கு 3 ட்ரே அப்படி பிளான் பண்ணுறேன். இந்த சைடில் கூட எனக்கு கொஞ்சம் இருக்குது. இது வந்து ட்ரேல வச்சா இங்கே கேப் அதிகமாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. இதில் ட்ரேல ஒன்று மேலே ஒன்று ட்ராவ் மாதிரி வச்சிட்டோம்னா நீட்டாக போயிடும். ஏன்னா கார்பெண்டரை கூப்பிட்டு என்னால் இப்போ ஒர்க் பண்ண முடியாது, அது ஆளுங்களும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, எக்ஸ்பென்சிவ் ஆகும். இந்த ரைஸ் ட்ரம்க்கு பின்னாடி ஒரு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் காலியாக இருக்குது. அந்த இடத்துல கூட நம்ம ஏதாவது இந்த மாதிரி நீளமான கொஞ்சம் அகல கம்மியாக இருக்க பாக்ஸஸ் இதெல்லாம் வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் பின்னாடி கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் இது ட்ரே வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ட்ரேஸு பேஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மொத்தம் 10 வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் கூட மாதிரி இருக்கும், ஹைட்டாக இருக்கும் கொஞ்சம். இது அதுலேயே கொஞ்சம் ஹைட் கம்மி. நான் மெஷர்மெண்ட் எடுத்ததுனால எல்லாம் கபோர்ட்குள்ளே ஃபிட் ஆகுற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். லைஃபுக்கும் ஒவ்வொரு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு கொஞ்சம் வேறு மாதிரி கலர்ஸாகவும் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே 120, 150 அந்த ரேஞ்ச் தான். இது மட்டும்தான் 180 நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட வீட்டில் பழசு இது ஒரு ட்ரே இருக்குது சின்னது, இது ஆயில் அரேஞ்ச் பண்ணலான் இருக்கேன். இது ஒரு ட்ரே இருக்குது. ஃபுல் கபோர்டு அரேஞ்ச் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா ஷெல்ஃபில் இருக்கிறதும் எடுத்து வச்சா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு தட்டு இருக்கிறத எடுத்து வச்சுட்டு அதை அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டா நம்மளுக்கும் ஸ்பேஸ் கிடைக்கும். எல்லா ஜாமானுமே இறக்கி வச்சா வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்காது, நம்மளுக்கு அது வேலையே ரொம்ப ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஒரு செல்ஃப் இதை ஃபர்ஸ்ட் இறக்கிக்கலாம். இறக்கி ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி இதை மேலே ஏற்றுனதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேலேருந்து வரணும், ஏன்னா நம்ம இதை தொடச்சிட்டு க்ளீன் பண்ணும்போது இதில் இருக்க குப்பை இங்கெல்லாம் விழுகும். அதனால கீழேருந்து போகாமல் ஃபர்ஸ்ட் மேலேருந்து வரலாம்.
இப்போ இந்த மேல் செல்ஃப்ல இருக்கிறதெல்லாம் நான் இந்த ட்ரேல வச்சு வேற இடத்துக்கு மாத்துறேன், அதுக்கப்புறம் அடுக்கிக்கலாம். இப்போ அந்த மேலே இருக்க ட்ரேல இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துட்டு வந்து டேபிள் மேலே வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன இருக்குன்னு பிரித்து பார்த்துட்டு ஏதாவது வேண்டாதது இருந்தால் டிஸ்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேல நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். மேலே அந்த கபோர்டில் எனக்கு 3 ட்ரே பிடிக்கும். இப்போ 2 ட்ரேல வந்து நான் சில்வர் பாத்திரம், எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ், டிஃபன் பாக்ஸு, ஃப்ளாஸ்க்கு, முறுக்கு பிடி இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். ஆனால் எப்பயாவது தான் எடுப்போம். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் பாக்ஸு அந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கேன். இன்னொரு ட்ரே எனக்கு தேவைப்படுது. இந்த ஏற்கனவே மளிகை ஜாமான ஸ்டோவ் பண்ண ட்ரே அதே சைஸ் தான் இருக்குது. இது வந்து இந்த கூடைக்கு மாத்துறேன். இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ்லாம் தேவைப்படும் ட்ராவலிங்க்கு, அந்த மாதிரி ஆயில் எடுத்துகிட்டு போகிறது, வேறு ஏதாவது பூஜை ரூமில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கெலாம். அதெல்லாம் குட்டி குட்டியாக வைக்க ஒரே பேக் மாதிரி இதில் போட்டுக்கிறேன். ஸ்பூனு, ஸ்போர்க்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறது, டின்னர் செட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எடுத்து ஒன்றா போட்டிருக்கேன். பெருசாக இருக்க அரிக்கரண்டிலாம் எப்போயாவது தான் எடுப்போம், நிறையா ஏதாவது செய்யும்போது டிஷ்ஷு. அது மாதிரி இருக்கிறதும் ஒரு நீளமான பேக்கில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறேன். மேலே செல்ஃபில் இருந்தது இந்த 3 ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். வேணுங்கிறதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதெல்லாம் தேவைப்படும். வேணாங்கிறது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இந்த மூடியெல்லாம் கிராக் விட்டுருக்கிறது, மூடி தொலைஞ்சி போனது, இந்த பாத்திரம் அடி பிடிச்சிச்சு, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வேணாங்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். இது நம்ம யாருக்காவது கொடுத்துடலாம், சர்வன் மைன்ஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த 3 ட்ரேவையும் அந்த செல்ஃபை நீட்டாக ஈர துணி போட்டு தொடச்சி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த 3 ட்ரேவும் அதில் வச்சிடணும். இப்போ இந்த 3 ட்ரேவும் இதில் வச்சாச்சு. இப்போ நீட்டாக இருக்குது. முதல்ல கசகசன்னு சாமானமாக இல்லாமல் நீட்டாக இருக்குது. எது வேணுமோ நம்ம ட்ரேவை வெளியே எடுத்துக்கலாம். அது எல்லாமே காலி சாமானங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, தூக்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்த செல்ஃப் வரலாம். க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு இதையும் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி ட்ரேயில் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தேங்காய் துருவி வைப்பேன். அந்த இது அப்புறம் இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு இந்த பாக்ஸஸ் நிறைய வச்சுருக்கேன். இது முதல்ல வந்து தனித்தனியாக மூடி போட்டு வைக்கும்போது நிறைய ஸ்பேஸ் பிடிச்சிது. இப்போ இது ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுட்டு மூடியெல்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் இப்படி ஒரே இடத்துல இதாகிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஆயில் கேனு இது எல்லாமே ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணுறது தான். ஃப்ரிட்ஜில் ஏதாவது பாக்ஸ் வைக்கணுன்னா இந்த ட்ரேவை எடுத்தால் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த ட்ரேயில் வந்து ஹாட் பாக்ஸு, அப்புறம் இது அவன் கூட எனக்கு வந்துச்சு. அதில் ஏதாவது சூடு பண்ணுறேன்னா சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் புளி வந்து வருஷத்துக்கும் வாங்குவேன், அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அது எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த பாக்ஸில் இருக்குது. ஜல்லடை இதை மட்டும் வச்சுருக்கேன். அந்த அடுக்கில் இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருந்துச்சு, இதை வேறு செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணலான்னு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மினி இட்லி பிளேட்டு, டிஸ்போசபிள் பாக்ஸு. இந்த செல்ஃபில் இது கொஞ்சம் 3 பிடிக்காது, 2 தான் பிடிக்கும். அதனால் இப்படி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் இதோட இது ஹைட்டாக இருக்கிறதுனால இந்த பாக்ஸ் எல்லாம் நல்லா ஈஸியாக பிடிச்சிருக்கு. வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது, எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஏதாவது வேணுன்னா இப்படி இறக்கி வச்சு பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த பாக்ஸில் ஸ்பூன்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன். கண்டெய்னருக்குள்ளே போடுறது சில்வர் பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ்லாம் சென்டரில் வச்சுக்கிட்டா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்பப்போ போடுறதுக்கு. இந்த செல்ஃபில் இருக்கிறதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் எல்லாமே ஒரு ட்ரே, சின்ன ட்ரே வீட்டில் ஏற்கனவே இருந்துச்சு. இதில் பேப்பர் போட்டு நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் செக்கில் ஆட்டுறது வாங்குகிறேன். அப்புறம் ஹெர்பல் ஆயில் வீட்டில் பண்ணது, குளிக்கிற பொடி, ஹெர்பல் ஹேர் பேக்கு, அந்த மாதிரி ஃபேஸ் பேக்கு போடுற திங்ஸ் எல்லாம் இது ஒரே இதுலேயே வச்சுட்டேன். 2 ட்ரேயில் உள்ள வந்து இட்லி பிளேட்டு, இதில் திங்ஸ் மளிகை ஜாமான் தான் இருக்குது இந்த பாக்ஸு. அப்புறம் இதில் வந்து சீரகம், மிளகு அந்த மாதிரி மளிகை ஜாமான்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இதில் வச்சுட்டேன். ஒவ்வொரு செல்ஃபையுமே இந்த மாதிரி மேல் பக்கம் மூவ் பண்ணோம், அங்கே ஒற்றையெல்லாம் இருக்கும். மேல் பக்கம் டஸ்டர் பண்ணிவிட்டு இந்த செவுத்து பக்கம் எல்லாம் டஸ்டிங் பண்ணி வெளியே தள்ளிட்டு, ரொம்ப குப்பையாக இருந்தால் ஒரு முறம் வச்சு தள்ளிக்கோங்க. இதில் ஜாஸ்தி குப்பை இல்லை. இப்போ ஒரு ஈர துணி போட்டு நல்லா மாப் பண்ணிக்கலாம். தான் பென்சில் வேணாலும் போட்டுக்கலாம், எறும்பு காக்ரோச்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. மேலே இருக்க 2 அடுக்குலையும் வெறும் காலி பாக்ஸ் தான் இருக்கிறதுனால அதில் வராது. இங்கே மளிகை ஜாமான் வைக்க போகிறோம், அதனால வந்து லைட்டாக அப்படியே அந்த கார்னருக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், மேல் பக்கமும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் இந்த ஸ்மெல் போக வந்து ஓப்பனாக இருக்கட்டும். ஒரு 1 மணி நேரம் கழித்து இது நல்லா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் அடுக்கிக்கலாம் நம்ம.
டோர் சைடும் இந்த கார்னருக்குலாம் ஸ்ப்ரே பண்ணணும், அங்கே அது வழியாக உள்ளே போகும் இருக்கு. இப்போ இந்த செல்ஃப் காஞ்சோடனே வச்சுட்டேன். இப்போ இது ரெண்டும் புது ட்ரே, இந்த பழைய ட்ரேல ஆயில்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஆயில் மளிகை ஜாமான்லாம் அடிக்கடி எடுக்கிறனால இது மேல் செல்ஃப்ல வைக்காம கீழே வச்சிருக்கேன். இது வந்து கீழே இறக்க தேவையில்லை, இப்படி இழுத்து பார்த்து நம்ம எது வேணுமோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் புஷ் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் கூட இடம் இருக்கு, எக்ஸ்ட்ரா திங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம், காலி இடம் இருக்கு. முதல்ல கீழே அடுக்கணும் போது இந்த செல்ஃபே பத்தாம இருந்துச்சு, இப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம ஏதாவது எறும்பு வருது இல்லை தொடச்சிட்டு ஸ்ப்ரே பண்ணோம்னா இப்போ திங்ஸை எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த 3 ட்ரேவும் எடுத்து கீழே வச்சுட்டு தொடச்சிட்டு மறுபடியும் நம்ம நீட்டாக வச்சிடலாம். அடுத்த செல்ஃப் வரலாம். இதில் பெருசா இருக்கு இதெல்லாம் கோதுமை மாவு, மிளகாத்தூள் அரைக்கிறது, அதெல்லாம். ஆயில் கேனும் இந்த வாட்டி ஆஃபர் இருக்கிறதுனால பேக்கெட் வாங்காம 5 லிட்டர் கேனா வாங்கியிருக்கேன். இது அரேஞ்ச் பண்ணிடலாம். காலியா இருக்கு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு எடுத்துட்டு போற திங்ஸ். இதுல எல்லாம் கோதுமை மாவு, மிளகாத்தூள், சிக்கன் குழம்பு தூள்லாம் இருக்கு. காலியா இருக்கிறதுலாம் அடியில ரைஸ் ட்ரம்க்கு பின்னாடி மாத்திக்கிறேன். மிளகா அரைக்கும் போது சேவ் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இதெல்லாம் காலி பாக்ஸ், இதெல்லாம் பின்னாடி மாத்திக்கிறேன். இந்த எண்ணெய் கேன் வந்து ஊத்திட்டு வச்சோம்னா வலியுது, அதனால அந்த பழைய ட்ரேல வந்து பேப்பர் போட்டு இதை வச்சுட்டேன். இதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். காலியா இருக்க பாக்ஸ்லாம் எடுத்துட்டேன். இதுல கோதுமை மாவு, மிளகாத்தூள் 2, சாம்பார் தூள், சிக்கன் குழம்பு தூள் இருக்கு, ஆயில் கேன் இருக்கு. அதெல்லாம் மசாலா பாக்ஸ்க்கு மாத்திக்குவேன் மிளகாத்தூள்லாம். இப்போ இதுல மளிகை ஜாமான் முதல்ல இருந்ததோட இது அதிகமாக பிடிக்கும். இப்போ கம்மியாக தான் இருக்குது, இனிமேல் தான் வாங்க போவேன். இப்போ ஆயில் பேக்கெட்டு, சால்ட் பேக்கெட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கினா கூட இதில் நிறையா பிடிக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இப்படியே பார்த்து எடுத்துக்கணும். கீழே வந்து இந்த இந்த எல்லா செல்ஃப்லேருந்து எடுத்த எக்ஸ்ட்ரா திங்ஸு, காலி பாக்ஸு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதே மாதிரி இந்த ரைஸ் ட்ரம்க்கு பின்னாடி நான் சொன்ன மாதிரி கேப் இருக்குது, அதில் இது எடுத்துட்டு பார்க்கலாம். எல்லாம் டஸ்டிங் பண்ணிவிட்டு இந்த பெயிண்ட்லாம் வரதுனால இதெல்லாமே ஒரு முறத்துக்கு தள்ளிக்கலாம். கல் போட்டால் பிரச்சனை இல்லை, கடப்பா கல் நீட்டாக துடைக்கலாம். இல்லைன்னா உடன் இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் வரும். கீழே அரிசி வைக்கிறதுனால எறும்பு, காக்ரோச்லாம் வராமல் இருக்க இங்கேயும் ஸ்ப்ரே பண்ணுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அந்த ஸ்ப்ரேயோட இதில் போனதுக்கு அப்புறம் அடிக்குது. இந்த ரைஸ் ட்ரம்க்கு பின்னாடி வந்து இந்த ஒரு ட்ரே ஏற்கனவே மளிகை ஜாமான் வைக்கிறதுக்கு இருந்துச்சு, அதில் இதெல்லாம் வச்சிருக்கேன். இந்த பின்னாடி வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 ரைஸ் ட்ரம்மும் வச்சாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா க்ளவுஸு, டேபிள் மேட்டு, டவல், கிச்சன் டவல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரே பேக்லேயே வச்சுக்கலாம். இன்னொரு பேக்கில் வந்து டிஸ்போசபிள் பேக்கிங் இருந்துச்சு, ட்ராவலிங் எடுத்துகிட்டு போகிற மாதிரி டிஸ்போசபிள் டம்ளர், அதெல்லாம் இன்னொரு பேக்கில் வச்சுருக்கேன். இதெல்லாம் கீழே இருக்க ட்ரெயில் வைக்கிறேன். இதில் 2 சாம்பாரம் இருக்குது, அது சாமி பூஜைக்கு ஏதோ தேங்காய் பழம் வைக்கிறதுக்கு அது வைக்கிறேன். இன்னொரு ட்ரேயில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுற கூடை, பூஜைக்கு பூ அந்த மாதிரி வைக்கிற கூடை, அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிற ட்ரே, எக்ஸ்ட்ரா ட்ரேஸு, அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் போடுற ரைஸ் ட்ரம் பக்கத்தில் ஹைட்டாக இருக்க இந்த இடத்துல வந்து தனித்தனி ட்ரேவாக வச்சா ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எந்த திங்ஸ் வேணுமோ, எந்த ட்ரே வேணுமோ எடுத்துக்கலாம். மேலே இருக்க ட்ரேல எப்பயாவது எடுக்கிற திங்ஸ் வச்சுருக்கேன். அது வந்து முதலெல்லாம் அந்த திங்ஸ் வந்து ஃபுல்லாக பரப்பி வச்சதுனால நான் ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி தான் எடுக்கணும். இப்போ நான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இது ஈஸியாக ட்ரேவை கீழே இறக்கி எது வேணுமோ எடுத்துக்கிட்டு மறுபடியும் தள்ளிக்கலாம். அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து எப்பயாவது தான் எடுப்பேன், மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி. இங்கே அடிக்கடி எடுக்கிற மாதிரி இருக்க ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னர்ஸு, ஹாட் பாக்ஸு அதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். மளிகை ஜாமானும் இதில் ஆயில் ட்ரே, இதில் எக்ஸ்ட்ரா இட்லி ஸ்டாண்டு, மளிகை ஜாமான்லாம் வச்சுருக்கேன். இதில் இன்னும் ஸ்பேஸ் இருக்குது. கோதுமை மாவு, அந்த எண்ணெய் கேன்லாம் வச்சுருக்கேன். இதில் மளிகை ஜாமான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வச்சுருக்கேன்.
இப்போ ரைஸ் ட்ரம் இங்கே இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்பேஸும் நம்ம அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இந்த ஸ்பேஸில் நிறைய டம்ப் பண்ணாமல் இப்போ எந்த ட்ரே வேணுமோ வெளியே எடுத்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கு எல்லாம். ஓகே, இப்போ முதல்ல கசகசன்னு இருந்ததுக்கு இப்போ இது நீட்டாக இருக்குது. அரேஞ்ச்மெண்ட்ஸு பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது ட்ரே. இப்போ ட்ரேவில் வச்சதுனால இந்த கபோர்டை நான் துடைக்கிறனா கூட ஈஸியாக ஒவ்வொரு செல்ஃபில் இருந்தும் 2 ட்ரே 3 ட்ரே எடுத்து கீழே வச்சுட்டு தொடச்சிட்டு மறுபடியும் ஈஸியாக பண்ண முடியும். சாமானம் கசகசன்னு வைக்கவே முடியாது. எப்படி ட்ரேக்கு அப்படி வச்சாலும் அது ட்ரேக்குள்ளே தான் இருக்கும். அதுவும் மேல் செல்ஃபில் வந்து நான் முதல்ல ஸ்டூல் போட்டு தான் ஏறி எடுக்கணும். என்ன மேலே இருக்க சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம். இப்போ அந்த மேலே இருக்க ட்ரேவை நான் இறக்கி எது வேணுமோ எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறது வந்து எப்பயாவது எடுக்கிற திங்ஸ் தான் வச்சுருக்கேன். செகண்ட் இதில் வந்து டெய்லி எடுக்கிறது ஹாட் பாக்ஸு, அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கிற கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருக்கேன். தேர்ட் இதில் வந்து மளிகை ஜாமானம் எண்ணெய் ட்ரேலாம் வச்சுருக்கேன். ஃபோர்த் இதில் மளிகை ஜாமானம் கோதுமை மாவு அதெல்லாம் வச்சுருக்கேன். கீழே ரைஸ் ட்ரம் மட்டும்தான் டெய்லி எடுக்கிறது மாதிரி இருக்கும். இந்த சைடில் இருக்க ட்ரேயில் இருக்கிறது, அதே மாதிரி ரைஸ் ட்ரம்க்கு பின்னாடி இருக்க ஸ்பேஸும் வேஸ்ட் பண்ணாமல் ஆக்குபை பண்ணியாச்சு. இது நீட்டாகவும் இருக்குது, நல்லா ஸ்பேஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது கபோர்டு. முதல்ல வச்சதோட அதிகமாக திங்ஸ் பிடிச்சிருக்கு. எந்த ஸ்பேஸும் வேஸ்ட் பண்ணல. நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கணும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணால் நம்மளுக்கு கிச்சனில் ஒர்க் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ இந்த கதவும் உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாம் நீட்டாக தொடச்சிட்டு கதவு உள்பக்கத்துலேயும் ஸ்ப்ரே கொஞ்சம் அடிச்சு விட்டா கொஞ்ச நேரம் திறந்து வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிட்டா அது 1 மாதத்துக்கு காக்ரோச்சு பல்லி இந்த மாதிரி எறும்புலாம் வராமல் இருக்கும். நைட் எப்பயுமே மறக்காமல் கபோர்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி தாள் போட்டுடணும். ஏன்னா நைட்டு இருட்டில் தான் வந்து காக்ரோச்சஸ்லாம் வரும். ஆர்கனைசிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க.